இப்போ தான் ஏதோ நியூ இயர் 2024 பிறந்தது மாதிரி இருக்குது. 6 மாதம் வேகத்தில் ஓடி போச்சு பாருங்கள், எங்கே போணுச்சுனே தெரியல ஆனால் அந்த 6 மாதத்துலேயும் தேவனுடைய கிருபை எனக்கு பெரிதாக தோன்றுகிறது, தேவனுடைய இரக்கங்கள் பெரிதாக தோன்றுகிறது, தேவனுடைய காருண்யம் பெரிதாக தோன்றுகிறது. தேவனுடைய கிருபை மட்டும் இல்லைன்னா இந்த 6 மாதத்தை நம்மளால் கடந்திருக்கவே முடியாது. தேவனுடைய தயவு மட்டும் இல்லைன்னா நம்ம இந்த 6 மாதத்தை கடந்திருக்கவே முடியாது. அப்போ இந்த மீதம் இருக்கின்ற இந்த ஒரு 6 மாதத்துலேயும் பார்த்திங்கன்னா தேவனுடைய பிரதான மகிமையை நாம் காண்கின்ற ஒரு அற்புதமான மாதமாக தேவன் நமக்கு கொடுத்துருக்கின்றார். இந்த மாதத்தில், இந்த மாதம் வரக்கூடிய மாதங்கள், வரக்கூடிய நம்முடைய நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் எழும்புகின்ற எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் தேவன் எப்படி நம்மோடு கூட இருக்கிறார், எப்படி அவைகளை மேற்கொள்ளக்கூடிய சக்திகளையும் பலனையும் கர்த்தர் நமக்கு எப்படி கொடுக்கிறார் என்பதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்றோம். இந்த மாதத்திலும் கர்த்தர் கொடுக்கின்ற வாக்குத்தத்தங்களை தியானிக்க போகின்றோம். ஏன்னா எப்போதுமே தேவன் அவருடைய பிள்ளைகளை அவருடைய வார்த்தையை கொடுத்து தேற்றுகிறார், அவருடைய வார்த்தையை கொடுத்து நடத்துகின்றார், அவருடைய வார்த்தையை கொடுத்து உயர்த்துகின்றார். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் பல பிரச்சனைகள், போராட்டங்கள், பல பிற்போக்கான சூழ்நிலைகளெல்லாம் நம்ம பார்க்கும்போது நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. இவை எல்லாவற்றின் மத்தியிலும் தேவன் எப்படி நம்மோடு கூட இருந்து நடத்துகிறார் என்கின்ற அந்த விதங்களை நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கி நமக்கும் உலகத்தில் இருக்கிறவர்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. உலகத்தில் இருக்கிற 2 பேரும் தான் பாருங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அதாவது பிரச்சனை நமக்கு மட்டும் ஏதோ வருதுன்னு கிடையாது. சில இடத்துல நம்ம உலகத்தில் முன்னாடி இருந்தப்போ பார்த்திங்கன்னா பிரச்சனை மாதிரி தெரியல, அப்படியே அதோடையே வாழ்ந்துட்டோம். ஆனால் இப்போ பாருங்கள் பிரச்சனை கரெக்டாக தெரியுது. இது பிரச்சனை, இது கஷ்டம், இது உபத்திரம், இது வேதனை என்று இன்றைக்கு நமக்கு தெரியுது. அன்றைக்கி தெரியல, அதிலே இருந்ததுனால நமக்கு தெரியல. நீ கர்த்தருக்குள்ளே வந்ததுனால எல்லாம் தெரியுது. நல்லா கவனிங்க, 2 பேருக்கும் தான் பிரச்சனைகள், கஷ்டங்கள் வருது. ஆனால் நமக்கு என்ன அப்படின்னும் போது நம்பிக்கை எரிகிறது. நமக்கு என்னென்னா அந்த பிரச்சனைகள் மத்தியிலேருந்து நம்ம வெளியே கொண்டு வருகின்ற தேவன் இருக்கிறார் என்கின்றதான் அற்புதமான அதிசயமான ஒரு காரியம். ஒரு வேத பகுதி போவோம். அப்போஸ்தலருக்கு புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் போய்க்குவோம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் இங்கு ஒரு டீம், ஒரு குழுவானது மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்தித்தார்கள். இந்த பிரச்சனைகள் மத்தியிலே தேவன் எப்படி இவர்களை வெளியே கொண்டு வந்தார் என்பதுதான் அற்புதமான ஒரு காரியம். 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்ளித்தோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. பாருங்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார்கள். இதை பற்றி வேத வல்லுநர்கள் சொல்கிற ஒரு காரியம் பார்த்திங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய 4வது மிஷனரி பிரயாணம் என்று சொல்கிறாங்க. பவுலுடைய பிரயாணங்களை பல விதத்தில் பகுத்து பிரித்து முதல் மிஷனரி பயணம், 2வது மிஷனரி பயணம், 3வது மிஷனரி பயணம் என்று அழைக்கும் போது இந்த பயணத்தை 4வது மிஷனரி பயணம் என்று அழைக்கிறார்கள். இந்த மிஷனரி பயணத்தில் பார்த்திங்கன்னா நடக்கின்ற ஒரு காரியம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளானோடு, மிகப்பெரிய ஒரு திட்டத்தோடு பவுல் அவருடைய டீமோட போகிறத நம்ம பார்க்குறோம். போகிறத பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பயணம், கப்பல் பயணத்தை மேற்கொண்டு போய் கொண்டிருக்கிற நேரத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்கிறார்கள். கப்பல் பயணம் என்று சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டாலே, கப்பல் என்று சொல்லி எடுத்துக்கிட்டாலே, நம் புயல் என்று சொல்லி எடுத்துக்கிட்டாலே நம்முடைய வாழ்க்கையில் முத ஞாபகத்துக்கு வருவது யோனா தான். யோனா எப்படி அவர் மிகப்பெரிய கப்பல் செய்தது அவர் எப்படி காப்பாற்றப்பட்டார் என்பது தான். அந்த நேரத்தில் பார்க்குறோம், யோனா தேவனுடைய திட்டத்தை மீறி தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக சென்றார். கர்த்தர் சொன்னார், நினிவேக்கு போக சொன்னார். நினிவேல போய் தீர்க்க தரிசனம் சொல்லு, அந்த மக்கள் ரொம்ப பாவம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, பாவத்தை விட்டு மனம் திரும்ப சொல்லு, அந்த மக்களுக்கு இரக்கத்தை காண்பிப்பேன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே யோனா பார்த்திங்கன்னா இந்த ஆண்டவர் அடிக்கடி மாறிடுறாரு. நம்ம பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணுறோம், அவர் பாட்டுக்கு சொல்கிறத செய்ய மாட்டேன்றாருன்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்காக தரிசிச்சு போயிட்டு இருக்கிறார் கப்பல் பயணத்தில் ஆனால் அங்கே நான் பார்க்குறோம் மிகப்பெரிய காற்று புயல் வந்தது. அவைகள் மத்தியில் பார்த்திங்கன்னா அங்கே இந்த மக்கள் சீட்டு போடுறாங்க. இந்த பிரச்சனை யார் மூலமாக வந்ததுன்னு பார்க்கும்போது, யோனா நிமித்தமாக வந்ததுன்னு பார்க்கும்போது யோனா சொல்கிறாரு, இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன, என்னை தூக்கி கடலில் போடுங்க, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருன்றார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் அந்த காரியம் ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா புயல், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வர சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இவங்க தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக போகலை, தேவனுடைய சித்தத்தின்படி போகிறார்கள். சில நேரத்தில் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா, தேவனுடைய சித்தம் இல்லாமல் போகும்போது சில பிரச்சனை வரும், தேவனுடைய சித்தத்தை செய்யும்போது சில பிரச்சனை வராதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். கவனமாக கேளுங்க, சில நேரங்களில் கடவுளுடைய சித்தத்தின்படி போகும்போது கூட சில பிரச்சனைகள் வர செய்யும். எல்லாம் கவனமாக கேளுங்க.
நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் கர்த்தருடைய சித்தத்தை நம்ம செய்ய தவறும்போது தானங்க பிரச்சனை வரும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது பல பிரச்சனைகள் வரும். தேவனுடைய காரியங்களுக்கு செவி கொடுக்காமல் போகும்போது தானே பல பிரச்சனைலாம் வரும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். சில நேரங்களிலே தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும்போது கூட சில ப்ராப்ளங்கள், சில பிரச்சனைகள், சில புயல் போன்ற சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வீச ஆரம்பிக்கலாம். ஆனால் இவைகள் மத்தியிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நிறைய பேருக்கு குழப்பம். என்னங்க, அவன் யோனாத் தேவ சித்தத்தை மீறி போனார், அவருக்கு பிரச்சனை வந்துச்சு. ஆனால் இங்கே பவுல் வந்து தேவ சித்தத்தின்படி தானே போகிறாரு, அவருக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு? நிறைய நேரத்தில் பாரு நம்முடைய வாழ்க்கையில் பல கேள்விகள் கிதியோனை போல் கேட்க ஆரம்பிச்சிருவோம். கிதியோன் கூட பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் மீதியானியர்கள் அடிக்கடி வந்து இவங்க விளைச்சலெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது அப்போ கிதியோன் கேட்ட ஒரு கேள்வி என்னென்னா, ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் என்ற ஒரு கேள்வி கேட்குறாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஏதோ கர்த்தர் எங்களோடு இல்லை போல், அதான் அந்த பிரச்சனைலாம் வந்துட்டு இருக்குது போல் நம்ம நினச்சிட்டு இருக்கிறார். கவனமாக கேளுங்க, கர்த்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். எந்த பிரச்சனைகள் மத்தியிலும், எந்த கஷ்டங்கள் மத்தியிலும், எந்த புயல்கள் மத்தியிலையும் தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார். இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம நினைக்கிற ஒரு காரியம், இந்த நேரத்தில் கர்த்தரை நேசிக்கிறாரா என்ற ஒரு கேள்வி நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம். கவனமாக கேளுங்க, எந்த ஒரு வாழ்க்கை பயணத்துலேயும் பார்த்தீங்கன்னா, கப்பல் பயணத்துலேயும் வாழ்க்கை பயணத்துலேயுமே எப்போதுமே ஸ்மூத்தாக போகிறது கிடையாது. சில நேரத்தில் வந்து கப்பல் பயணம் என்று சொன்னாலே அமைதியாக போக நம்ம எதிர்பார்க்க முடியாது. சில நேரத்தில் திடீர்னு புயல் காற்றுகள் எழும்பலாம், அலைகள் வீசலாம், பெருங்காற்றலாம், நம்முடைய கப்பலை வந்து மோதி அடிக்கலாம். ஆனால் அந்த சமயத்தில் நல்லா மனதில் கொண்டு போய் வச்சுக்கணும், கடல் மீது நடந்து வந்து உதவி செய்கின்ற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். கப்பல் பயணம் என்று சொன்னாலே, படகு பயணம் என்று சொன்னாலே டக்கு டக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரக்கூடியது கர்த்தர் எப்படி அங்கே வந்து இறங்கி அந்த மக்களை விடுவித்தார், அந்த மக்களை காப்பாற்றினார், அந்த மக்களை வெளியே கொண்டு வந்தார், எப்படி அற்புதங்கள்லாம் பண்ணினார். நிறைய அற்புதங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதங்கள் பாருங்கள். கடல் வழி மார்க்கமாக, தண்ணீர் வழி மார்க்கமாக தான் கர்த்தர் பல அற்புதங்களை பண்ணியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்தில் கூட அந்த அற்புதங்கள் நிறைய பார்க்குறோம். வந்து கப்பல் பயணத்தில் நிறைய அற்புதங்களை கர்த்தர் பண்ணியிருக்கிறார். வந்து நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ஒருவேளை உங்கள் கப்பல் படகு உடைந்து கீழே விழுற சூழ்நிலைகள் வந்தாலும் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், அங்கே கர்த்தர் யோனாவை காப்பாற்றின ஒரு மீனை அனுப்பி அவனை கரை சேர்த்தது போல் கர்த்தர் உங்களுக்காக எந்த மீன் அனுப்புகிறாரு தெரியாது, எப்படியோ ஒரு மீன் அனுப்பி உங்களை வெளியே கொண்டு வந்து விடுவார். அந்த எண்ணம், அந்த நிச்சயம் நமக்குள்ளே எப்போது இருக்கணும். தேவனை குறித்து பார்க்கும்போது தேவன் துதிகளில் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். கர்த்தரை துதிக்கும் போது நம்முடைய துதிகளில் வாசம் பண்ணுகிறார் என்ற சத்தியம் தெரியும். ஆனால் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், துதிகளில் மத்தியில் மட்டும் வாசம் பண்ணுறவர் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளின் நடுவிலையும் தேவன் வந்து தீவிரமாக வேலை செய்கிறவர். நல்லா கவனிக்கணும். சும்மா அப்படியே பிரச்சனை நேரத்தில் அப்படி மெதுவாக வருவது கிடையாது. பாருங்கள், ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அந்த இடத்துல யாரும் மெதுவாக போய் அவரை தூக்க போகிறது கிடையாது. சில இடத்துல பாருங்கள், ஏதோ ஒரு விபத்து, ஏதோ நடந்துருச்சுன்னா அப்படியே வண்டியை டப்புன்னு தூக்கி போட்டு வேகத்தில் போய் அவங்கள போய் காப்பாற்றுறாங்க. கவனமாக கேளுங்க, கர்த்தர் துதிகளில் பிரியப்படுகிற தேவன் தான். ஆனால் அது மட்டும் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா, கஷ்டம்னு வந்துச்சுன்னா, கர்த்தரை போல் உங்கள் வாழ்க்கையில் தீவிரமாக இறங்கி வேலை செய்கிற ஒரு ஆளை நீங்கள் பார்க்கவே முடியாது. நீங்கள் நினைக்கலாம் வந்து கர்த்தர் அமைதியாக இருக்கிறது போல் தோணலாம், ஆனால் அவர் அவ்வளோ வேகமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். சில பிரச்சனை மத்தியில் எல்லாமே சைலண்ட் பீரியடு மாதிரியே இருக்கும், எல்லாம் அமைதியாகவே இருக்கிற மாதிரி தோணும், உங்களுக்கு தோணும். ஆனால் வேதத்தின் அடிப்படையில், சத்தியத்தின் அடிப்படையில் பிரச்சனைகள் கஷ்டங்கள் மத்தியில் உங்களுக்காக நமக்காக தீவிரமாக ஒருத்தர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கை பயணம் சிறத்தில் சரியில்லாமல் போகலாம், ஆனால் கர்த்தர் நல்லவராக தான் இருக்கிறார். ஒரு நாள் அவர் மாறுவதே கிடையாது. புயல்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் மத்தியிலேயே தேவன் நம்மோடு கூட இல்லை என்பது அர்த்தமாகி விடாது. அவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலும் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும், தேவன் என்னோடு கூட தான் இருக்கிறார். சொல்லுங்கள், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சில பேர் கேட்கலாம், அப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் அப்போ வந்து ஏங்க வந்து யோசேப்பு தூக்கி குழியில் போட்டிருக்கணும், கர்த்தர் கூட இருந்தால் ஏங்க அவனை அடிமையாக வைத்திருக்கணும், கர்த்தர் கூட இருந்தார்னா ஏன் யோசேப்பின் வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குது என்ற ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் வேதத்தில் பார்க்குறோம், எடுத்து படிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை படித்து காமிக்கிறேன். 1-2 வசனம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளும் அதிபதியாக போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திலிருந்து கொண்டு வந்து இஸ்மவேல் இடத்திலிருந்து விலைக்கு வாங்கினான். கர்த்தர்
யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சுத்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். பிரச்சனைகள் மத்தியிலையும் கர்த்தர் கூட இல்லைன்னு கிடையாது. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென். யோசேப்போடு இருந்த அதே கர்த்தர் தான் நம்மோடு இருக்கிறார், என்னோடே இருக்கிறார். ஏன்னா கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு கூட இருப்பார் என்றால் எந்த நல்லா கவனமாக கேட்கணும், நம்முடைய மனதில் கொண்டு போய் செட் பண்ணி வச்சுக்கணும். எந்த பிரச்சனை, எந்த கஷ்டம், எந்த உபத்திரவம் மத்தியும் நம்ம மறந்து விடக்கூடாத ஒரு சத்தியம் இருக்கும் என்றால் இந்த சத்தியம் கர்த்தர் என்னோடே இருக்கிறார் என்கின்ற சத்தியம்தான். அதிலே பாருங்கள், 2ஆம் வசனம் இப்போ படித்தோம் இல்லையா, கர்த்தர் யோசேப்போடு இருந்தான்னு படிக்கிறோம். 22, 23 படிப்போம். அதில் 22, 23 சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடே இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. கவனிங்க, கர்த்தர் அவனோடே இருந்தபடியினாலும். சொல்லுங்கள், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், கர்த்தர் என்னோடு இருக்கிறபடியால் நான் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். இந்த மாதத்தில் கவனிக்கணும், கர்த்தரும் கூட இருக்கிறதுனால எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார். நீ கேட்கலாம், இவைகள் மத்தியில் கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பிரச்சனை மத்தியில், கஷ்டத்தின் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நான் சொல்கிறேன், உங்களோட தாங்க இருக்கிறாரு. அக்கினி சூளையிலே 3 பேரை தூக்கி போட்டாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 பேரை தூக்கி போட்டாங்க. பாருங்கள், நினைக்கல தாங்க 3 பேரை தூக்கி போட்டுட்டாங்க. கர்த்தர் எங்கே போனார்? கர்த்தர் 4ஆவது நபராக அவங்களோட கூட தான் இருந்தார். உனக்கு தெரியுங்களா, அந்த சப்ஜெக்டில் பார்க்கும்போது அவங்க முடி கூட கருகலையாக வந்து எப்போதுமே நெருப்புன்னாலே தீயினாலே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கொண்டு போனால் கையில் இருக்கிற முடியெல்லாம் புசு புசுன்னு அப்படியே கருகுன்னு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும். பைபிளில் போடப்பட்டிருக்குது, அவங்களுடைய முடி கூட கருகவில்லை. ஃபயர், அந்த இடத்துல இருக்கிற ஃபயர் சாதாரண ஃபயர் கிடையாது. அந்த அக்கினி சூளை இன்னும் அதிகம் மடங்காக்கினானாம் அந்த ராஜா. நடந்த விஷயம் என்னன்னா, கர்த்தர் எங்கே போயிட்டாரு, என்ன பண்ணுறாரு? எல்லாருக்கும் தோன்றி இருக்கும், கர்த்தர் கைவிட்டுட்டாருங்க, அவ்வளோதாங்க. 3 பேர் அவ்வளோதாங்க, உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாதுங்கன்னு. அங்கே பார்த்தா 4ஆவது நபராக கூடவே இருக்கிறாரு. கூடவே இருந்தனால அவங்க ஒரு சேதமும் ஏற்படலை. வெளியே இருக்கிற ராஜா பார்த்து ஆச்சரியப்படுறார். சில இடத்துல வந்து நமக்கு சில கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம கூட இருக்கிற மற்ற எல்லாருக்கும் தெரியும். இவ்வளோ பிரச்சனையிலையும் நிற்கிறான்னா அது காரணமே அவன் கும்பிடுற சாமி தாங்க. இவ்வளோ கஷ்டத்துலேயும் நிற்கிறான்னா இது காரணமே அவன் போகிற கடவுள் தாங்க, அவன் கும்பிட்ற இயேசு தாங்க, அவர் தாங்க இவனுடைய வாழ்க்கையில் இவன் கூட இருந்து இவ்வளோ பிரச்சனை இருந்தும் இவனை வெளியே கூட்டிகிட்டு வராருன்னு சொல்லிட்டு. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் போய்க்குங்க. இந்த மாதத்தில் தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் இங்கு தான் இங்கு இருக்கிறது. 43 2ஆம் வசனம் படிக்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் மேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. கர்த்தர் சொல்கிற ஒரு காரியம் இந்த மாதத்தில், நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் ஆப்சண்ட் ஆகிட்டேன்னு கிடையாதுப்பா, நான் அங்கே தான் இருக்கிறேன். ஆமாம், நான் உன்னோடே இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் மேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இந்த தண்ணீர், இந்த ஆறு, இந்த அக்கினி 3மே அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகின்ற வேதனை, பிரச்சனை, கலக்கங்கள், கஷ்டங்கள், புயல்கள், இப்படிப்பட்ட காரியங்களை குறிக்கிற காரியம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஏன்பா நீ இந்த லைனில் போகும்போது உன்னை மறந்துடாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன். சொல்லுங்கள், நான் தண்ணீர்களை கடக்கும் போதும் தேவன் என்னோடு கூட தான் இருக்கிறார். ஆமென். ஆகுதான் பாருங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்கின்ற விஷயத்தில் எவ்வளோ உறுதியாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கும். நிறைய இடத்துல மறந்துடுறோம். மறக்கக்கூடாத ஒரு சத்தியம் என்னன்னா, கர்த்தர் என்னோடு கூட தான் இருக்கிறார் என்கின்ற சத்தியம். ஆகதான் நம்ம பைபிளில் பவுல் சொல்கிறாரு, நாங்கள் மற்றவர்களை போல தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடக்கின்றோம். ஒரு காரியத்தை கடவுள் கூட இருக்க பக்கத்தில் இருந்தால் தாங்க நாங்கள் விசுவாசிப்போம் கிடையாது. சொல்கிறேன், நாங்கள்லாம் பார்த்து வாழ்கிற ஆள் கிடையாதுயா, நாங்கள் விசுவாசித்து வாழ்கின்ற ஆட்கள். அதே போல் தான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும், விசுவாச வாழ்க்கையை வாழ வேண்டும். பைபிளில் போடப்பட்டிருக்கு. யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்ற அற்புதமான ஒரு சத்தியத்தை இங்கே பார்க்குறோம். 8:21
9ஆம் வசனம் படித்து காமிக்கிறோம் பாருங்கள். 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகள் நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி படிப்போம் பாருங்க. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகள் நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் இருந்துச்சு. என்ன வெளிச்சம் இருந்துச்சு? என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். நான் சொல்கிறேன், எந்த இடத்துலையும் எங்கே போய் நின்னாலும், எந்த பிரச்சனை கஷ்டம் எவைகள் மத்தியில் நின்னாலும் ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது. என்னை ரட்சித்தவர், என்னை மீட்டவர், என்னை காப்பாற்றினவர் என்னோடு கூட தான் இருக்கிறார். அவருக்கு பிரியமானவன் செய்கிறபடினால அவர் என்னை தனியே விட மாட்டார். பக்கத்தில் சொல்லுங்கள், என்னை அவர் தனியே விட்டுற மாட்டாருங்க. என்னை அம்போன்னு விட்டுற மாட்டாருங்க. என்னை விட்டுட்டு போக மாட்டாருங்க. ஆமென். ஒரு மனுஷன் கிடையாது நம்மளை விட்டுட்டு போகிறதுக்கு, மனுஷன் கிடையாது, எதிரி கிடையாது நம்மளை விட்டுட்டு போகிறதுக்கு. தேவன் அன்புள்ளவர், நேசமுள்ளவர், பாசமுள்ளவர். அதுதான் பாருங்கள், இந்த இடத்துக்கு போவோம். அப்போஸ்தலர் 27 போவோம். அங்கேருந்து ஒரு 24ஆம் வசனம் படித்து காமிக்கிறேன். 27, 24 எடுத்து படிப்போம். 27, 24 படிக்கிறேன். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். என்ன சொல்கிறாரு? நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருப்பேன். பவுலே, நீ பயப்படாதே. சொல்லுங்கள், பயப்படாதே. சில சூழ்நிலைகள் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் பயப்படாதே. பயப்படாதே. நான் சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாம் நன்றாக நடக்கும்போதும் தேவன் உங்களோட கூட தான் இருக்கிறாரு. எல்லாம் சாதகம் இல்லாமல் பாதகமாக நடக்கின்ற நேரத்துலையும் கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். இது ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷன். கப்பல் பயணத்தில் எல்லாரும் அவ்வளோதான்ற நிலைமை. மிகப்பெரிய புயலை சந்திக்கிறாங்க. புயலின் மத்தியிலே சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் கர்த்தர் வந்து பவுலை பயப்படாதப்பா, நான் உன்னை குறித்து சொன்ன திட்டங்கள் நிறைவேறும். அதுதான் ஒரு பாட்டு பாடம், எனக்கு குறித்ததை நிச்சயம் அவர் நிறைவேற்றுவார். நிச்சயம் நடக்கும். கர்த்தர் உங்களுக்கு என்னென்னலாம் சொன்னாரோ அதெல்லாம் நிச்சயம் நடக்கும். யோபு ஒரு இடத்துல சொல்கிறாரு பாருங்கள், 23ஆம் அதிகாரத்தில் அவர் புலம்புல பார்க்குறோம். அதே போல் இன்றைக்கு கிறிஸ்துவ விசுவாசிகளும் சில நேரத்தில் யோபு போல தான் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. 23:8ஆம் வசனம், இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறமாக அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்தில் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். கவனமாக கேளுங்க. இது சில நேரத்தில் நம்ம விசுவாசிங்க பைபிளில் சில ஆட்கள் நெகட்டிவாக பேசணும். சில விஷயத்தெல்லாம் அவங்க வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஆனால் யோபு பேசணும் இன்னொரு விஷயத்தை பேச மாட்டாங்க. அதில் 10ஆம் வசனத்தை விட்டுருவாங்க பாருங்கள். எப்போதுமே நம்ம ஆட்கள் பண்ணுறது முதல்ல இருக்கிற காரியத்தை படிச்சுட்டு கர்த்தரை தப்பாக இட போடுவாங்க. ஆனால் 10ஆம் வசனம் சொல்கிறாரு, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். நீங்கள் எங்கே போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருக்கிற பிளான், திட்டங்கள், வரைபடங்கள், உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் எப்படி நடத்த போக வேண்டும் என்ற எல்லா காரியத்தை கர்த்தர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். அதான் சொல்ல, நான் பொன்னாக விளங்குவேன். ஆமென். சில இடத்துல கொஞ்சம் சுச்சுவேஷன் பேடு மாதிரி தெரியும், பிசாசு பல காரியத்தை கொண்டு வரலாம். ஆனால் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் அந்த இடங்களில் பொன்னாக விளங்குவீர்கள். யோபு போல பிரச்சனை மத்தியில் சில கடவுள் இல்லைன்ற உணர்வு வரலாம். ஆனால் மறந்துடாதீங்க, யோபு இன்னொரு காரியத்தை சொல்கிறார். யோபு புலம்புல பிடிச்சிக்காதீங்க, யோபு பேசுகிற நல்ல வார்த்தைகளை பிடிச்சிக்குங்க. அவர் நான் போகும் வழியை அவர் அறிவார். ஆமென். அவங்க தான் கவனமாக கேட்கணும். கர்த்தர் வந்து போராட்டங்கள் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில் நம்ம கூட தான் இருக்கிறாரு. நம்ம எப்படி நடக்கணும், எங்கே போய் சேரணும், எப்படி இந்த பிரச்சனையை டீல் பண்ணணும், நீங்கள் எப்படி லக்கை அடைய வேண்டும், குறிக்கோளை அடைய வேண்டும் என்ற காரியங்களிலே கர்த்தர் உங்களோடு கூட இருந்தான் உங்களுக்கு உதவி செய்கின்ற தேவனாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் சொல்லணும், நிச்சயம் நான் வெளியே வருவேன், இந்த பிரச்சனையில் இருக்க மாட்டேன், இந்த கஷ்டத்தில் இருக்க மாட்டேன், இந்த வியாதியில் இருக்க மாட்டேன், தரித்திரத்தில் இருக்க மாட்டேன், இந்த கடனில் இருக்க மாட்டேன், நான் வெளியே வருவேன். ஆமென். சொல்லுங்கள், நான் நிச்சயம் வெளியே வருவேன், நான் மூழ்கி போக மாட்டேன். ஆமென். நிச்சயம் நீங்கள் வெளியே வருவீர்கள்.
இந்த மாதத்தில் பல காரியத்தில் நீங்கள் எதெல்லாம் நீங்கள் சிக்கினீங்களோ, எதெல்லாம் நீங்கள் பிடிப்பட்டீர்களோ, எதெல்லாம் நீங்கள் அடைக்கப்பட்டு கிடந்தீங்களோ அதிலிருந்து நிச்சயம் நீங்கள் வெளியே வருவீர்கள். வியாதியிலிருந்து வெளியே வருவதை பார்ப்பீங்க. கஷ்டத்துலேருந்தும் பல்வேறு விதமான குழப்பத்தில் இருந்தும் நீங்கள் வெளியே வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். திரும்ப இந்த அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் போவோம். அங்கிருந்து இன்னொரு காரியத்தையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். சில நேரத்தில் நம்மோடு கூட இருந்த சில பாதுகாப்பு உடையலாம், சில இடத்துல ஆசீர்வாதங்கள் கூட நம்மளை விட்டு கொஞ்சம் போகிற மாதிரி தெரியலாம். 27:41 படிக்கிறேன். இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்தில் கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியும் ஊன்றி அசையாமல் இருந்தது, பின்னணியும் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. கப்பலுடைய பின்னணியும் பார்த்தீங்கன்னா பேக் பார்த்தீங்கன்னா அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. கவனமாக கேளுங்க. சில இடத்துல நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் உடைந்து போகலாம். சில இடத்துல நம்ம பெற்றுக்கொண்ட நன்மைகள் கூட உடைந்து போகலாம், இல்லாமல் போகலாம். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுங்க. இதுலேருந்து ஒரு விஷயத்தை நல்லா உங்கள் மனதில் கொண்டு போய் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கப்பல் பயணம் என்று சொன்னாலே ஒரு ஆசீர்வாதமான ஒரு பயணம்தான். ஏன்னா தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய நோக்கத்தின்படி இங்கே பவுல் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏப்பா நான் உன் கப்பல் கூட இருக்கிறேன்னு வாக்கு பண்ணல, நான் உன் கூட இருக்கிறேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். சில இடத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நான் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டீங்களே, அப்படி இல்லை. கர்த்தர் சொல்ல, நான் உன் கூட தானே இருக்கிறேன். உன்னோடு நீ பெற்றுக்கொண்ட சில காரியங்கள் உடைந்து போனாலும் நான் உன்னை விட்டு போகலையே, நான் உன் கூட தானே இருக்கிறேன். அதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். சில நேரத்தில் நம்ம பெற்றுக்கொண்ட காரியங்கள் நம்மளை விட்டு சில நேரத்தில் அகன்று போனால் கூட, உடைந்து போனால் கூட பயப்படாதீங்க. தேவன் மீட்டு தர வல்லவராக இருக்கிறார். நீங்கள் என்னாண்டவரே போயிருச்சே, என்னை பற்றி எப்படி நான் மேலே வருவேன், எப்படி நான் இதை நீங்கள் கொடுத்தது சில நேரத்தில் கைவிட்டு போகிற மாதிரி தெரியுது, எப்படி நான் எப்படி அடைவேன், எப்படி லக்கா அடைவேன், எப்படி நான் போவேன்? கர்த்தர் சொல்கிறாரு, நீ கண்டிப்பாக போவேன். ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை கூட்டி போகிறதுக்கு நான் இருக்கிறேன். அதனால் நீங்கள் சில இடத்துல நம்ம அதிகமாக நேசித்த ஆட்கள், சில நேரத்தில் நம்ம நேசித்த பொருட்கள், நம்ம நேசித்த ரொம்ப சில நேரத்தில் நம்ம ஒரு பாசத்தை சில காரியத்தில் வச்சுருவோம் பாருங்கள். சில அது நம்ம கையை விட்டு போகிற சூழ்நிலைகள் கூட வரலாம். நல்லா கவனமாக கேளுங்க, வரலாம். ஆனால் தேவன் ஒருபோதும் உங்களை விட்டு போகிறது கிடையாது. நீங்கள் இழந்து போன அத்தனை காரியத்தையும் பன்மடங்காக மீட்டு தர அவர் போதுமானவராக இருக்கிறார். சில காலத்துக்கு மட்டும்தான் அந்த ஆசீர்வாதங்கள்லாம் போகிற மாதிரி தெரியும். எப்போதுமே ஆசீர்வாதங்கள் எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருப்பதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் கிடையாது. ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஆசீர்வாதம் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு ஆசீர்வாதத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிருவோம். எல்லாருமே ஒரே ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்கள். எல்லாமே நேற்று போட்ட சாப்பாட்டையே சாப்பிட்டுட்டு இருக்கிறோமா? இல்லை. இன்றைக்கி கொஞ்சம் புதுசாக சாப்பிட்றோம், நாளைக்கு ஒரு புதுசாக சாப்பிட்றோம், நாளைக்கு ஒரு புதுசாக சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், இன்னும் அடுத்த இன்னொரு புதுசாக போயிட்டு இருப்போம். எப்போதும் ஒரே ட்ரெஸ் போடுறது கிடையாது. இது பழசாக போச்சுன்னா இதே இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோமா? கிடையாது. பாருங்கள், அடுத்த மாதத்துக்கு வேறு சட்டையை போடுவோம். ஒவ்வொரு காரியமும் அப்படி தான். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கடவுள் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், நிரந்தரமானதெல்லாம் கிடையாது. ஆனால் சில நேரத்தில் அதை நம்மளை விட்டு போனாலும் கர்த்தர் நிரந்தரமானவர். உங்கள் வாழ்க்கையில் புது புது நன்மைகளை அவர் கொடுக்க போதுமானவராக இருக்கின்றார். இந்த இடத்துல இந்த படகுன்னு சொல்லக்கூடியது ஆசீர்வாதமான ஒரு காரியம்தான். அன்றைய நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த படகை காப்பாற்றிய ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், கடவுள் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை தக்க வைத்திருக்கு பல காரியங்கள்லாம் பண்ண பார்ப்போம். நான் சொல்கிறேன், கர்த்தரை தக்க வைப்பதற்கு பல காரியங்களை பண்ணுங்க. கர்த்தர் இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஆசீர்வாதம் சில நேரத்தில் உங்களை விட்டு வெளியே போகிற மாதிரி தெரிஞ்சாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் கூட இருக்கிறாரு. அதை ரினிவேஷன் பண்ணியோ, அதை புதுப்பித்தோ, அதை நியூ பிராண்டாக மாற்றியோ கொடுப்பதுக்கு கர்த்தரால் முடியும். சில நேரத்தில் நமக்கு உதவியாக இருக்கிற காரியங்கள் சில நேரத்தில் உடைந்து போகலாம். ஆனால் உடைந்து போனாலும் உங்கள் வாழ்க்கை முடிந்து விட்டதாக அர்த்தம் கிடையாது. ஹலோ, சில விஷயங்களை புரிஞ்சுக்கிங்க. சில காரியங்கள் நம்ம விட்டு போகிறதுனால அது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், நம்மகிட்ட அவ்வளோதான் கிடையாது, அவ்வளோதான்ற அர்த்தம் ஆகிவிடக்கூடாது. நான் அன்றைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமற்ற காரியங்களுக்காக நம்ம பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நிரந்தரமற்ற காரியங்கள் நிறைய விஷயங்கள் பாருங்கள், சில காரியங்கள் நிரந்தரமற்றதாக தான் இருக்கின்றது. ஆனால் தேவன் அப்படி கிடையாது. தேவன் நிரந்தரம். சொல்லுங்கள், தேவனே நீரே என் நிரந்தரம். ஆமென். ஒரு பாட்டு பாடுவோம், நீயே நிரந்தரம், அவர் மட்டும்தான் நிரந்தரம்.
வேறு எல்லாமே பார்த்தீங்கன்னா திரும்ப சொல்கிறேன், சில ஆசீர்வாதங்கள்லாம் நிரந்தரம், எல்லா ஆசீர்வாதமும் நிரந்தரம் என்பது கிடையாது. கர்த்தர் மட்டும் நிரந்தரம். அதுதான் நம்முடைய ஃபோக்கஸ் வந்து எப்போதும் பிளெஸ்ஸிங் மேலே கண்ணு போகிறது கிடையாது. தேவனை பிடிச்சத தேவனோ கூட எல்லாமே நமக்கு வருவது என்பது முக்கியமான ஒரு காரியம். ஆகவே சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் உடைந்து போய்விட்டால் நீங்கள் வந்து தோற்று போனவர்கள் என்று கிடையாது. தேவன் வாக்கு பண்ணின காரியத்தை நம்புங்கள். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கின்றார். 34-35 படிக்கிறேன். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாக இருக்கும், உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். நம்ம லேட்டஸ்ட் லாங்குவேஜில் பேசுகிறாரு, ஒரு மயிரும் விழாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். 35 இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்திரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, நம்ம வந்து இப்படிப்பட்ட நேரங்களில் தான் நம்ம வந்து தைரியப்பட வேண்டும். இப்படிப்பட்ட நேரங்களில் தான் நம்முடைய உணர்ச்சிகளை காத்துக்கொள்ள வேண்டும். அன்றைக்கு நேரத்தில் நம்ம உணர்ச்சிகளை தவற விட்டுறோம், உணர்ச்சிகளை வந்து மிஸ் பண்ணிடுறோம். பாருங்கள், சில நேரங்களில் பாருங்கள், நம்ம வந்து அது எப்படி வந்து தற்காத்து கொள்ள வேண்டும் என்கின்ற காரியம் புரியாமலே போய்விடுகின்றது. அன்றைக்கு நேரத்தில் பாருங்கள், இப்படிப்பட்ட நேரத்துலலாம் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம தவறாகவே எடுத்துக்கொள்ள ஆரம்பிப்போம். வந்து தைரியமாக இருங்க, புசிங்க, பலப்படுங்க. எனக்கெல்லாம் எப்படிங்க சாப்பிட முடியும், எப்படிங்க சாப்பிட தோணும்? அப்போ அதுக்கு தான் உங்களை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். உணர்ச்சியை காத்துக்கொள்ள என்ன கருத்து, இந்த சுச்சுவேஷன்லையும் கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாருன்னு தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் எழுந்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிப்பீங்க. ஆமென். அன்றைக்கு நேரத்தில் பாருங்கள், மக்கள் பாருங்கள், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னு தெரியலன்னா கர்த்தரே எதிர்த்து வந்தாலும் ஒரு டைம் அப்படி தான் பாருங்கள், கப்பலில் சீசர்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இயேசு வராரு. இந்த சீசர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? பேயுடா, பேய் வருது அப்படின்னு, ஆவேசம் அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பித்தாங்க. யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில் பல நன்மைகள் கூட நமக்கு தீமையாகவே தோன்றும். யோசிச்சு சில பிரச்சனைகளையும் கஷ்டத்தின் மத்தியிலையும் பாருங்கள், நன்மை கூட பல நேரத்தில் தீமையாக தோன்றும். அன்றைக்கு நேரத்தில் சில பிரச்சனைகள் மத்தியில் நம்முடைய கண்கள் அந்த நன்மைகளை பார்க்க மறைக்கப்பட்டு விடக்கூடியதாக இருக்கின்றது. ஆகதான் நெகேமியா சொல்கிறாரு, எந்த சுச்சுவேஷன்லையும் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். எல்லா சூழ்நிலையிலுமே கர்த்தர் என் கூட இருக்கிறார், ஆகவே நான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஆமென். ஆகவே தான் பாருங்கள், சில நேரத்தில் மக்கள் பாருங்கள், எப்போதுமே மக்கள் வந்து கவலைப்படுறவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய பலன் எங்கே இருக்கிறது என்றால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது நம்முடைய பலன். 27-29 படிக்கிறோம் பாருங்கள். 27-29 உடனே 14 நாட்களுக்கு பிற்பாடு நடக்குதுன்னா 27 14ஆம் ராத்திரியான போது நாங்கள் ஆதிரியா கடலில் அலைவுப்பட்டு ஓடுகையில் நடுஜாமத்திலே கப்பல் ஆட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறது தோன்றிட்டு, உடனே அவர்கள் விழுது விட்டு 20 பாகம் என்று கண்டார்கள். சற்று அப்புறம் போன பொழுது மறுபடியும் விழுது விட்டு 15 பாகம் என்று கண்டார்கள். பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்போது விடியுமோ என்று காத்திருந்தார்கள். பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து. பயப்படாதீங்க, சூழ்நிலை மத்தியில் விழுந்துருவோமோ அப்படிலாம் பயப்படாதீங்க. சில பேரும் பயத்தில் தப்பிக்கலாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வந்து இப்படிப்பட்ட நேரத்தில் உணர்ச்சிகளை பாதுகாத்து கொள்ளுங்கள். சொல்லுங்கள், உணர்ச்சிகளை பாதுகாத்து கொள்ளுங்கள். சொல்லுங்கள், கர்த்தரினோடு கூட இருக்கிறார், நான் எப்போதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஆமென். இந்த உணர்வை காத்துக்கொள்ளணும். கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும். அவதான் ஒரு இடத்துல படிக்கணும் இல்லையா? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கூடாமல் போனாலும், மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஏன் மகிழ்ச்சியாக இருக்க சொல்கிறாரு, மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொல்கிறாருன்னா, அவருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஒன்றுமே இல்லாமல் போனால் கூட பரவாயில்லைங்க, அது பன்மடங்கா 1000 மடங்கா திரும்ப கொண்டு வரக்கூடிய தேவன் இருக்கிறார். ஆகவே நான் அவருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பேன் என்ற ஒரு தைரியத்தில் தான் இவங்க எழுந்து அப்பம் புசிக்க ஆரம்பிக்கிறார்கள், புசித்து குடிக்க ஆரம்பிக்கிறார்கள். அன்றைக்கி நேரத்தில் பாருங்கள், சிலருக்கு பார்த்திங்கன்னா சில காலத்தை அடைஞ்ச பிற்பாடு கொண்டாடுறது என்பது எல்லாருக்கும் சகஜமான ஒரு காரியம். கிடைச்ச பிற்பாடு சந்தோஷப்படுறது ரொம்ப எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒன்று இல்லைங்களா? எந்த ஒரு காரியம் ஒரு இடத்த அடைஞ்ச பிற்பாடு சந்தோஷம்.
போகிற வரையிலும் பக்கு பக்குன்னு இருக்கும். போன பிற்பாடு அப்பா நல்ல வேலைக்கு ரிலாக்ஸ் ஆகிட்டோம். சில காரியம் கிடைக்கிறவங்களும் சந்தோஷம், கிடைக்கிற வரையிலும் பாருங்கள் அமைதியாக இருப்பாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. கடைசி பிற்பாடு திருப்தி வரும். ஆனால் இந்த இடத்துல இன்னும் கரை சேரல. ஆனால் கரை சேர்றதுக்கு முன்னாடியே புசிக்கிறது, அப்பம் விட்டு புசிக்கிறது எல்லாவற்றையும் நம்ம பார்க்குறோம். ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க, கர்த்தரை துதிக்கிறாங்க. வந்து பைபிள் படிக்கிறோம் 35 இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்திரித்து அதை விட்டு புசிக்க தொடங்கினார்கள். நீ நினைக்கலாம், நான் இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ஸ்தோத்திரிக்க முடியுமா? உணர்ச்சிகளை காத்துக்கொள்வீர்கள் என்றால் ஸ்தோத்திரிக்க முடியும். நம்முடைய வாழ்வில் கர்த்தர் நம்மோடு எவ்வளோ பிரச்சனைகள் சூழ்நிலை மற்ற கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. நான் வந்து உணர்ச்சிகளை காத்துக்கொள்வேன், நான் வெளியே வருவேன். அது மட்டும் இல்லை, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க நான் பழகி கொள்வேன். கடைசியாக ஒரு சில காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா 43, 44 நூற்றுக்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாக இருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும், மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாக எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இதுதான் கிளைமேக்ஸ். பிரச்சனைகள் மத்தியில் எப்படி தப்புறது, புயல்கள் மத்தியில் எப்படி தப்புறது, கஷ்டத்தின் மத்தியில் எப்படி தப்புறது, ஒரே வழி கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்ற உணர்வு. நான் வெளியே வருவேன் நிச்சயம். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொல்லக்கூடிய ஒரு விசுவாசம். உணர்ச்சிகள் காத்துக்கொள்கின்ற இந்த இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லையும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை. இந்த நேரத்தில் தான் கர்த்தரை துதிக்கின்ற ஸ்தோத்திரிக்கின்ற ஒரு துதி. இது எல்லாமே இருக்கும்போது நான் சொல்கிறேன், நீங்கள் தப்புவது எளிது. பிரச்சனைக்குள்ளவே இருக்க மாட்டீங்க. பிரச்சனை சொல்கிறாரு, உங்கள் ஒரு மயிறு கூட விழாது அப்படின்றார். அவங்க ஒரு அப்போனா எந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுத்துருப்பார். இந்த இடத்துல பவுல் எந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுத்துருப்பார் என்பது பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெளியே வரத்துக்கு 2 வழியை கூட வச்சுருக்கிறார். சில இடத்துல பார்த்தீங்கன்னா கப்பல்லேருந்து கரை சேர்றதுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா நீந்தியும் வெளியே வரலாம். நீந்த தெரியாதவங்களுக்கு ஐயோ எங்களுக்கு நீச்சல் தெரியாதே, கவலைப்படாதே, கர்த்தருக்கு உங்களுக்கு இன்னொரு வழியை வச்சுருக்கிறார். ஹலோ, என்ன வழி? மற்றவர்கள் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். கட்டையை பிடிச்சிட்டாவது கரை சேரக்கூடிய ஒரு தானே வச்சிருக்கிறார். ஆக தான் நீங்கள் வெளியே வருவதற்கு கர்த்தர்கிட்ட வழியே இல்லை நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் எந்த பிரச்சனைக்குள்ளே உள்ளே போனாலும் கர்த்தர் பல வழிகளை உங்களுக்கு வச்சிருக்கிறார். சில நேரத்தில் உங்களுக்கு கற்பனைக்கு எட்டாத வழிகளை தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். வந்து ஆகதான் எப்போதுமே நம்முடைய வாழ்வு சுகமான வாழ்வாகவே இருக்கிறது கிடையாது. அந்த சுகமான வாழ்வை 2 விதத்தை தக்க வச்சுக்கலாம். ஒரு விதம் என்னன்னா, இந்த மாதிரி தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு நம்ம வந்து உணர்ச்சிகளை காத்துக்கொண்டு வெளியே வருவேன் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம வெளியே வர முடியும். இன்னொரு காரியம் இருக்குது, சோம்பேறித்தனமாக இருக்கின்ற ஒரு சுகம். அதில் வந்து ஒரு திருப்தியே கிடையாது. ஆனால் எதில் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும்னா, இந்த மாதிரி வெளியே வராங்க பாருங்கள், அதில் தான் ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருக்கும். எப்போதும் பாருங்கள், வாழ்க்கை வந்து ஒரு சாரமாக இருந்தால் கொஞ்சம் போகிறது நல்லா இருக்கமே தெரியும். அப்படியே அமைதியாகவே போனால் நல்லா இருக்கமே தெரியாது. ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா சல்லும் நேராக போகிறோம், அப்படியே எல்லோரும் தூங்கிடுவாங்க. ஆனால் வளைஞ்சி நெளிஞ்சு போச்சுன்னா அதை பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். பாருங்கள், அந்த ஏற்காடு மலை இருக்குது, எந்த இடத்துல பார்த்தாலும் அந்த வளைவு நெளிவுலாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரே நேர்கோட்டில் இருந்துச்சுன்னா அதை பார்க்குறதுக்கு ஒரு ரசனையே வராது இல்லைங்களாடா. இது என்னையா நேராக இருக்குது, என்ன பாரு. வாழ்க்கை அப்படி தான் பாருங்கள். சில பேர் வந்து இந்த மாதிரி ஜெயித்து வெளியே வரும்போது வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஆகவே எப்போதுமே பார்த்து ஸ்மூத்தாக போகிறது கிடையாது. தேவன் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசர்கள் அழைக்கும் போதெல்லாம் எல்லோரும் நல்ல நிலைமையில் இருக்கிற ஆட்களெல்லாம் அழைக்கல, சோம்பேறியான ஆட்களெல்லாம் அழைக்கல. சில பேர்லாம் சோம்பேறித்தனமான ஆட்கள் கர்த்தர் பார்த்துக்கணும் உட்காந்துட்டே இருக்கிறாங்க, நடக்கிறதே கிடையாது. ஆனால் ஒன்று, இந்த மாதிரி ஒருவேளை கர்த்தர் பார்த்துக்குவார்னு அவங்க அங்கேயே இருந்தாங்கன்னா நான் சொல்கிறேன், நிச்சயம் அவங்க எல்லாம் அபேஸ் முடிஞ்சிருக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு தேவனை சோத்தரித்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்து இவங்க வெளியே வர ஆரம்பித்தாங்க. அப்போ நீங்கள் தப்புறது கர்த்தர் பல வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஆக்ஷன் பிளான் இருக்குது. விசுவாசத்தில் இறங்க வேண்டும். சும்மா அப்படியே உட்காந்துருந்தால் ஒரு வேலை நடக்காது. ஆனால் இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்படிப்பட்ட காரியங்களை கடைப்பிடிக்க வேணும்.
பல பிரச்சனையிலிருந்து எப்படி தப்புறதுக்கு வழி என்ன? முதலாவது கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்கின்ற உணர்வு எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில் மேலோங்க வேண்டும். ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ரெண்டாவது விஷயம், நான் நிச்சயம் இதிலிருந்து நான் வெளியே வருவேன். ஏன்னா அவர் எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறாரு. தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன் கூட தான் இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போதும் அது உன் மேலே பொருளாது. நீ அக்கினியில் கடக்கும் போதும் அது உன் பற்றாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. நிச்சயம் நான் வெளியே வருவேன் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள, விசுவாசம், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் மீது விசுவாசம் வைத்து நாம் வெளியே வர நாம் பழகி கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, இது நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் மத்திய தப்பித்துக் கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய மூன்றாவது அற்புதமான ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது. இந்த சிச்சுவேஷனில் சோர்ந்து போயிடக்கூடாது, பயந்துடக்கூடாது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் உங்களுக்கு பலன், வேறு எங்கேயுமே பலன் கிடையாது. நான்காவது காரியம் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் பண்ணுறது. ஸ்தோத்திரம் பண்ணாங்க, ஸ்தோத்திரம் பண்ணி தான் அப்பம் பிட்டு புசிச்சு அந்த காரியத்திலிருந்து வெளியே வரதை நம்ம பார்க்குறோம். ஐந்தாவதாக, உங்கள் வாழ்க்கையில் சும்மாவே இருந்தால் ஒன்றும் நடக்காது, உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். ஒருவேளை ஜெபிக்காதவர்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இல்லைங்க வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை, என்ன இனிமேல் ஜெபம் பண்ண என்ன பிரயோஜனம்னு சொல்லி நிற்காதீங்க. நீங்கள் விட்ட ஜெபத்தை பண்ண ஆரம்பிங்க. பைபிள் படிக்க நிப்பாட்டினவங்க தொடர்ந்து பண்ண பாருங்கள். ஊழியத்தை நிறுத்தினவங்க தொடர்ந்து ஊழியத்தை செய்ய பாருங்கள். உங்களுக்கு கர்த்தர் எந்தெந்த காரியத்தெல்லாம் உங்களுக்கு அந்த வரங்களெல்லாம் கொடுத்துருக்கிறாரோ அந்த வரங்களெல்லாம் எடுத்து பயன்படுத்துங்க. சோம்பேறித்தனமாக மட்டும் இருந்து விடாதீர்கள். பக்கத்தில் சொல்லுவோம், சோம்பேறியாக மட்டும் இருந்துடாதீங்க, தப்பவே முடியாது. இன்றைக்கி கேட்ட வார்த்தையின்படி செயல்படுத்துங்க, நீங்கள் எல்லா காரியத்திலும் தப்புவீர்கள். ஆமென். ஆகவே இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்கிற காரியம், நீங்கள் எதுலேயும் மாட்டிக்க மாட்டீங்க, நீங்கள் தப்புவீங்க. அதற்கான வழியை தான் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். ஆகவே இங்கே இருக்கிற யாரும் சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள், இங்கே யாரும் மாட்டிக்க மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. அவ்வளோதான் அவ்வளோதான் நம்ம தண்ணியில் கண்டையா. ஆகவே இந்த நம்ம எல்லோரும் தண்ணிலேயே போகிறோன்னு பயப்படாதீங்க, வெளியே வருவீர்கள். தப்பி செல்லும் வழியை கர்த்தர் உண்டாக்குறார். பைபிள் போகிற மனுஷருக்கு எழுந்து நிற்போம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. ஆனால் கர்த்தர் அந்த சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கை, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு கர்த்தர் இடம் கொடுக்காமல் நீங்கள் தப்பிக்கொள்ளும்படியான போக்கை, ஒரு வழியை, தப்பிக்கொள்ளும்படியான வழியை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்குவார். ஆமென். பல காலத்தில் சிக்கின மாதிரி தெரியும், கவலையப்படாதீங்க, கர்த்தர் கூட இருக்கிறார். அவர் கூட இருந்து அதுலேருந்து உங்களை அழகா தூக்கிட்டு வருவார் பாருங்க, அழகாக தூக்கிட்டு வருவார் பாருங்கள், அழகாக காப்பாற்ற வெளியே கூட்டி வருவார் பாருங்கள். அது ரொம்ப அற்புதமான அதிசயமான காரியமாக இருக்கும். ஆமென். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. பிதாவே, எங்களோடு பேசுனதற்காக எங்கள் கண்களை திறந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலே நாங்கள் தண்ணீர்களை கடக்கும் போதும் எங்களோடு கூட இருக்கிற தேவன், எங்களை எதிலையும் சிக்க விட மாட்டீர், எங்களை காப்பாற்றுகிற தேவன், எங்களை தப்புவிக்கிற தேவன் என்பதை அறிந்து கொண்டோம். கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசை செய்கிறவர் என்பதை அறிந்து கொண்டோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது கொடுத்த வாக்குகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென்.